குட் மார்னிங். உங்களுக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ மிளகா மூட்டை ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ காம்பு கிள்ளி நல்ல ஒரு சுத்தமான பையிலே இப்போ நாங்கள் போட்டு வச்சுருக்குறோம் அரைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்த ஆர்டர். சென்னையில் வெயிலே இல்லை, ஆனால் நாங்கள் அப்போவும் வெயில் வரும்போது காய வச்சு அதை இது படப்படுத்தி வச்சுருக்குறோம். 1 மாதம் கரெக்டாக எல்லாம் வாங்கி வெயில் அப்போ அடிக்கும்போது உடனே எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து வச்சுருவோம். இதெல்லாமே இந்த கிரே சூப்பர் மார்க்கெட், அங்கே தான் இந்த மிளகாலாம் வாங்கினோம். ஆர்டர் கொடுத்தாங்களே அக்காவுக்கு வந்து கிரே சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்க பிடிக்கும். எவ்வளோ காம்பு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட திங்கக்கிழமை இந்த வேலையை நாங்கள் ஆரம்பித்தோம். திங்கள், செவ்வாய், புதன் எல்லாம் காய வச்சு, ஏன்னா 2 நாள் நல்லா வெயில் அடிச்சிச்சுங்க. அதனால ஃபுல்லாக என்ன பண்ணோன்னா நல்லா காய வச்சு இது பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு போகுது. 10 கிலோ மசாலா, அதுக்கு அடுத்தது இங்கே வந்து சம்பா கோதுமை, இதை நாங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம். 10 கிலோ இது. ஆனால் நிஜமாவே இந்த மசாலா பிஸ்னஸ் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம ரொம்ப பாராட்டணும். நம்ம ரேட் அதிகம்ட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம். இதில் இந்த காரம் நெடியில் உட்காந்து வேலை செய்கிறது அவ்வளோ கஷ்டம். 2 நாளாக வீட்டில் நாங்கள் சமைக்கவே இல்லை, கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த மிளகா வந்து பாருங்கள், வறுத்து சாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. வறுத்துட்டு லைட் ரோஸ்ட், ஆமாம், லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த காம்பை வந்து நாங்கள் எடுத்துடுறோம். நேற்று இருந்து பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க சாம் கிள்ளி வைக்கிறதுக்கே முடியல. மூக்கெல்லாம் நெடி ஏறிச்சு, கையெல்லாம் அப்படியே வலிக்குது. காட்டுங்க. புண்ணாயிடுச்சு கை. என் கை புண்ணாயிடுச்சுங்க. என் கையெல்லாம் காட்டிடும். சரியான புண்ணாயிடுச்சு, கொப்பளம் வந்துச்சு. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அது உட்காந்து நம்ம பண்றோமா தெரியாம அப்படியே கண்ணு, வாய், தொடை எல்லாமே பத்திக்கிட்டே எரியுது. அம்மா, நேத்தெல்லாம் 17ல் ஏசியை வச்சுட்டு பத்தாச்சு. ஆனா அவ்வளோ ஒரு எரிச்சல் எரியுது. காலையில வர எழுந்திக்கல, 10 மணிக்கு தான் ஏஞ்சோம். திரும்ப 10 மணிலேருந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு மசாலாவை அரைச்சி கொண்டு வந்துடணும் நம்ம மிளகாவை. அதனால தான் வீடியோஸ் எதுவுமே எங்களால் போட முடியல. வேலை ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த மிளகாவோட காரம் தாமோ நம்மளால தாங்க முடியல. எவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லலாம். இந்த காம்பு பிக்காமல் அப்படியே போடலாம்ல க்ளோரின்ட்டு. அக்காவுக்கு வந்து இந்த காம்பு போட்டால் அவங்க செட் ஆகாது. எப்பவுமே போன வாட்டி ஆர்டர் கொடுக்கணும், இந்த காம்பை எடுத்துட்டோம். அது மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நானும் சாமும். நிறைய பேர் எனக்கு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. நல்லா போச்சு ஹாப்பி பர்த்டே எல்லாம். வீடியோஸ் எப்போ வரணும் எங்களுக்கு தெரில, ஏன்னா வேலை ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. வேறங்க எப்படி சாமுக்கு ஃபுல்லாக சளி பிடிச்சிச்சு. எங்கள் தொண்டையை பார்த்தவங்களால தெரியும், ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, உங்கள் வாய்ஸை பேசுங்கம்மா. எடுத்து பேசுறது தொண்டை கட்டி சொல்றேன்டா. பாவம் சாம் ரொம்ப அழுறாரு. நீ இருக்கியே. அந்த சம்பா கோதுமைக்கு குப்பை பாக்குறது சரியான வேலை. உட்காந்து அது ஃபுல்லா கிளீன் பண்ணி அப்புறமா தான் போய் அரைச்சோம். மசாலானாலே ரொம்ப வேலை அதிகம் தான் நமக்கு. சரியா? ஓகேவா? பிளஸிங் பட்டிஸ் மூலமா நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க பொருட்களை வாங்கி, இந்தியாவில இருந்து உங்களுக்கு வாங்கி நாங்க கொரியர் அனுப்புவோம். ஆனா நம்ம இந்த மசாலாஸ் வந்து எடுப்போமா நமக்கு தெரியல, ஏன்னா இங்க வெயிலே இல்லை. ஆமா, மசாலா எடுத்தா நமக்கு லாபமும் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் தான். ஆனா இங்க வெயில் அதிகமா இருக்கு. அக்கா இப்போ நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களே, அக்கா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல அக்கா. அவங்கதான் நமக்கு வெயிட் மிஷின், இது சீலிங் மிஷின், ரேக்கு எல்லாமே கொஞ்சம் பொருள் எல்லாம் நமக்கு மசாலாக்கு கிஃப்ட் பண்ணாங்க அக்கா. ஏபிசி மால்ட் சாப்பாடு செய்யலை. இனிமேதான் வெளியில போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். இது மாதிரி தாங்க 3 நாள் ரொட்டீன் போயிட்டு இருக்குது. ஐயோ, காய வைக்கும் போது ஆள் இருக்கணும், அது மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. வேற அவள் தான். இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். சரி, வேற அவள் தானே? வேற அவள் தானேம்மா?
இல்லை எவ்வளோ மிளகா இருக்கும்மா? 1000 மிளகாவும் இருக்குமா? 1000 அதிகமாக இருக்கும், 5000 மேலே இருக்கும். 1000க்கு மேலே இருக்குமா? இந்த மாதிரி நான் எடுத்து ஒன்றா பார்த்து இது நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு ஒன்றா எடுத்து போட்டு போடணும். இது மாதிரி மிளகாய் நான் போடுறதில்ல, இதெல்லாம் தூக்கி போட்டுடுறோம். அதனால தான் எனக்கு ரொம்ப லேட் ஆகுது இது மாதிரி. அதெல்லாம் தூக்கி போட்டுடுறோம் சிலது பழுப்பு நிறத்தில் இருக்கிறது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், நான் கிள்ளும் போது ஃபஸ்ட்டு கண்ணுக்கு நல்லா தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் கிள்ளி போட்டுட்டு அப்புறமா இதில் கிழிப்பேன். இந்த பழுப்புலாம் அது வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த சிவப்பு சிவப்பாக இருக்கிறதெல்லாம் ஒழுங்காக இருக்கிறதெல்லாம் பிரித்து போட்டுடுவேன். இன்னொரு அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு எது கெட்டதோ அதை நோய்க்கும். அதுலேருந்து கொஞ்சம் விதை நல்லா இருந்தால் அந்த விதையை கொஞ்சம் எடுத்து போடுவோம். அந்த மாதிரி இது என்ன பெரிய வேலை, இதுதான் ஒன்றும் பெரிய வேலை காய வைக்கிறத விட. ஆமாம், நாங்கள் 3 நாள் பண்ணுவோம் உட்காந்து இந்த வேலையை. அந்த வீட்டில் இருக்கும்போது பண்ணோம் ஒரு வாட்டி, வீட்டில் 5 நாளாக பண்ணிட்டே இருந்தோம். இத்தனைக்கும் அது வந்து 2 கிலோ தான் மொத்தமே. இது 10 கிலோங்கிறதுனால எங்களால் பாடி தாங்கல. அதுலயுமே இந்த காம்பு தான் கிடக்கு. எவ்வளவு காம்பு பார்த்தீங்களா? இன்னும் இருக்குது அங்கே, பாதி போட்டேன், பாதி குப்பையில போட்ட காம்பு எக்கச்சக்க. அதாவது நம்ம வந்து அந்த மூட்டை ஃபுல்லாவே நம்ம வச்சிருக்கிறோம் ரெடி பண்ணி. நான் எக்ஸசைஸே பண்ணல, 3 நாள் ஆயிப்போச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நமக்கு நிறைய பிஸ்னஸ் வரணும். அப்புறமா ஹெல்த்துக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. டொனேஷன் யாராவது நீங்கள் டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் பர்த்டே இல்லை வெட்டிங் டே, வேறு என்ன டே இருக்குது, ஏதாவது நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம். அதுக்கு தேவையான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம டொனேஷனை பற்றியே கேட்கல. பிளஸிங் மணிஸ் மூலமாக நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுறது அப்படியே ஸ்டாப் ஆகி போச்சு. ஏதாவது மளிகை ஜாமான் அது மாதிரி நீங்கள் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். 20 ஃபேமிலி இருக்குது நம்மக்கிட்ட ஹெல்ப் பண்ணுறதுக்கு. உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணலாம். எல்லா உதவியும் வாங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஓகேவா? எங்களுக்கு இல்லைப்பா, ஏய் எனக்கும் வேணும்ப்பா, எனக்கும் கொடுங்கப்பா, டொனேஷன் கொடுங்கப்பா எனக்கும். அதனால எங்களுக்கும் கொடுங்கப்பா. நீங்க மளிகை ஜாமான் கொடுத்தா எங்களுக்கும் இதுக்கு சொன்னா எடுத்துங்க போலாங்க. ஓகேவாப்பா? அதனால நீங்கள் பிளஸிங் மணிஸ் மூலமாக ஆர்டர் கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணாலும் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம வாங்கி அனுப்புகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு, 2.5 மாதம் கழிச்சு இப்போ தான் நம்ம அதை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறோம், சொல்கிறோம். நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோன்ட்டு. ஏன்னா வழி இல்லை, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்போவுமே சொல்கிற கதை தான். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா வாடகை வாங்காமல் இருக்க மாட்டாங்க. இஎம்ஐ கட்டாமல் விட முடியாது, வட்டி கட்டாமல் வேலை பண்ணால் தான் நமக்கு காசு. அதனால் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் இருக்குது, கிட்டத்தட்ட 25 கிலோ நம்ம வந்து யூஎஸ்க்கு அனுப்ப போகிறோம். இந்த என்ன சொல்கிறது, நமக்கு இருக்கிற வந்து அக்காங்கெல்லாம் ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து நம்ம கையில் பொறுப்பு கொடுத்துருவாங்க. என்னன்னு கூட கேட்கல எங்ககிட்ட இது வரை. நாங்கள் பக்காவாக பேக் பண்ணி பக்காவாக அமுச்சிடுவோம். அது அக்காங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால எங்ககிட்ட விட்டாங்க இந்த பொறுப்பெல்லாம். நாங்கள் அதை ரெடி பண்ணிட்டு கொடுக்கணும். ஏபிசி மால்ட்டு குடிக்கணும். ஓகே, மணி இப்போவாது பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிப்போச்சு. ஓகே, பாய் சொல்லுங்க எல்லாருக்கும், மக்களுக்கு பாய் பாய். விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கேபிக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஆர்டர்ஸ் கொடுங்க. பாய், லவ் யூ.